வாங்க அப்படியே பன்னீர் தோசை பண்ணிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். இந்த ரித்தன்யா மாதிரி எத்தனை கேசஸ் வந்தாலும் இந்த வரதட்சணைன்ற பேர்ல பிச்சை எடுக்கிறவங்க திறந்து போறதே கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பசங்களை பெத்தவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாவும் இருக்கலாம். இப்ப ரீசெண்டா கிரேட்டர் நொய்டால ஒரு டவுரி இஷ்யூனால ஒரு பொண்ணை உயிரோட கொளுத்தி இருக்காங்க. இது எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு புத்தி உள்ள மனுஷனால செய்ய முடியும்ன்றதை யோசிங்க. ஒரு 6 வயசு குழந்தை அதை பார்த்து சாட்சி சொல்ற அளவுக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் நம்ம சொசைட்டில இருந்து நம்ம தான் எடுத்து போடணும். இந்த பொண்ணுங்க வச்சிருக்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்றேன். டவுரி கேட்டு இவ்வளவு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அந்த அலையன்ஸ் வேணான்னு சொல்லிருங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்க போறது இல்ல. இதை விட இன்னொரு டேஞ்சரஸான ரகம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா வெளியில நான் வரதட்சணை எல்லாம் கேட்கறது இல்ல, எங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால இருந்து ஏவி விடுற ஒரு ரகம். இது ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரி இடத்துலயும் உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க போறது இல்ல. உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுங்க. பினான்சியலி இண்டிபெண்டன்ஸா இருக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத கத்து கொடுங்க. சுயமரியாதையோட எப்படி வாழணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுங்க. அண்ட் அங்க ஒரு பிரச்சனைனா உனக்கு அப்பா அம்மா நாங்க இருக்கோம், எங்க கிட்ட வந்துடுன்ற தைரியத்தை கொடுங்க. ஏன்னா பினான்சியல் இண்டிபெண்டன்ஸும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் கொடுக்கற தைரியத்தை இந்த உலகத்துல வேற எதுவுமே கொடுக்காது.